அனைத்து தெய்வேந்திர உளவியலாளர் சமுதாய உறவுகளுக்கும் மற்றும் தமிழ் சமுதாய உறவுகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பரமக்குடியிலிருந்து பூக்குமார் பாண்டியர் பேசுகிறேன். திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட அந்த பெரும் வெள்ளம், அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்தித்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய என்ற அடிப்படையில் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு நான் இப்போ எங்கள் மடந்தை கிராமத்தில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கிராமத்தின் சார்பாக நீங்கள் உதவிக்கர வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அது மூலிமா நாங்கள் ஒரு அவசர கூட்டம் போட்டு அதுக்கான ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச எவ்வளவு எங்களால் பணமோ அரிசியோ இல்லை அவங்களுக்கான அத்தியாவசிய பொருள் எவ்வளவு அதால் சேமிக்க முடியுமோ அது சேமித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் தகவல் தருகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அந்த பொருள்களோ பணங்களோ நீங்கள் பெற்றுக்கொண்டு போய் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். ஃபுல்லாக அரிசி மூடை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு எல்லாம் இங்கே மடந்தில் செட் ஆனதை பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் அடிப்பேன். நீங்கள் வண்டியை கொண்டு வாங்க, சரியா? சரி, இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் இன்னும் சாயங்காலம் போல் வசூல் இருக்குது. கொஞ்சம் காசு வர வேண்டியது இருக்குது. வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே மினி ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அரிசி மூட்டை தூக்க போகிறோம். உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம மடந்தை கிராமத்தில் நாங்கள் 2 நாளாக தொடர்ந்து எந்த வேலைக்கும் போகாமல் நம்மளுடைய மக்கள் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இங்கே நாங்கள் தொடர்ந்து நம்மளுடைய மக்கள்கிட்ட மடந்தை கிராம மக்கள்கிட்ட நாங்கள் போய் எமர்ஜென்சி கூட்டம் போட்டு 2 நாளாக வசூல் பண்ண. இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு பாருங்கள். இதில் எந்த ஒரு பழைய ட்ரெஸ்லாம் கிடையாது, பூரா புது ட்ரெஸ்ஸு தான். அதுக்கு நாகரிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கேர் போய் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக இப்போ தான் நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்குறோம். ரெண்டாவது இப்போ எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 16-17 ரூபா ஒரு காசு வந்துருக்குது. அதுக்கு நாங்கள் இப்போ 5 கிலோ சிப்பம் அரிசி, ஆமாம், அதை நாங்கள் இப்போ ஒரு 2 மணி நேரத்தில் கொண்டாந்துருவோம். இங்கே போடுமாப்ல, நல்லா போடுவோம். அந்த மிச்சம் இருக்கிறத அப்படியே வைங்க. ஏதப்பா அது இருக்குது. லாஸ்டா எக்ஸ்ட்ரா வரும்ல பைக் வர அளவுக்கு கேட்கணும்ல. எவ்வளோ ஒரு டப்பை ஓட்டுற மாதிரி அளவுக்கு எடுத்துது போட்டா நல்லா வீடியோ நல்லா இருக்கும். போட்டால் தான் நம்ம பைக் நிறையா வரும். டேய் ஆறாவே தூண்டியா உங்கள் பேர் லைஃபுமாக பெருமைக்கு செய்யறான், பெருமைக்கு செய்யலடா. இதெல்லாம் அரிசி 5 கிலோ தனித்தனியாக பேக்கிங் பண்ணுறான். இல்லை புளியெலாம் சேகரிச்சிருக்கான். புளி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ தெரியுமாப்பா? புளி கூட வருமா? எல்லாருக்கும் 40-50 கிலோ இருக்கான் புளி வரும். ஓகே ஓகே. பருப்பு 80 கிலோ இருக்குது. ஓகே சரி சரி, இதை பாக்கெட் போடுங்க. அப்புறம் அந்த பாக்கெட் வந்தோடனே அரிசி இப்போ அரிசி ஓகே ஓகே ஓகே, அது நம்ம இது பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக இப்போ அவங்க வந்தவொடனே அடுத்து தனி இது அரிசியை மட்டும் இப்போ லாஸ்ட்டு இப்போ அதை பேக்கிங் பண்ணுங்கள். அடுத்து வந்தவொடனே அவங்க இருக்கும். இப்போ இருந்துருச்சுன்னா இதே ஒரு வேலையை பார்த்துக்கலாம். நூறு பை இருக்குடா. இந்த பை அரிசி பை மட்டும் 100 பத்தலைன்னா போதுமா வாங்கிட்டு சொல்லுவோமா? 100 பை மிச்சம்ல. இல்லைன்னா அந்த பை இருக்குல்ல. உறவுகளுக்கு வணக்கம். இப்போ இந்த மடந்தை கிராமத்திலிருந்து நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்காக எங்கள் கிராமத்திலிருந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை 4 நாளாக என்னோட சேர்ந்து கிராம இளைஞர்கள் நல்ல ஒத்துழைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து அவர்களுடைய விருப்பப்படி
எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் பொருட்களை சேகரிச்சிட்டோம். நேற்று அரிசி எடுத்துட்டோம், 17 மூடை அரிசி எடுத்துருக்கோம், ஒரு சிப்போன் 26 கிலோ. இப்போ அது ஃபுல்லாக ஒவ்வொரு 5-5 கிலோ பேக்கிங் பண்ண போகிறோம். பருப்பு கிடைக்கல, ஒரு 40 கிலோ பருப்பு தான் கிடச்சி, அதை அப்படியே பகிர்ந்து எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி சாயங்காலம் இந்த பொருளாக அங்கே பரமக்குடி பண்பாடு கழகம் மஹாலில் ஒப்படைச்சிருவோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உறவுகளே. நன்றி, வணக்கம். மடந்தை கிராமத்திலிருந்து தம்பி முடிய தெரியுமா? முடியா இளவட்ட பிள்ளை என்னடா அப்படி இருக்க? என்னடா இந்த வருங்காலம் பாருங்கடா வேலையை. இவங்க தானே வருங்கால இளைஞர்கள், என்ன மடந்தை வழிகாட்டுறவங்க இவங்க தானடா. கார்த்தி ஓன் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க எனக்குலாம். மைனா வாடா ஒரு வேலையை பாடுறா ஏண்டா எவ்வளோ செய்யுது நீயா தம்பி போட்ட தள்ளுப்பா அம்மா தம்பி தள்ளு தள்ளிக்க உறவுகளுக்கு வணக்கம். இது இந்த கிராமம் புல்வாலி என்ற கிராமம். ஆமாம், முழுக்க நம்மளுடைய மக்கள் வாழக்கூடிய ஊர். நிறையா பாதிக்கப்பட்ட ஊரில் இது ஒரு ஊர். ஆமாம், இப்போ லாஸ்ட்டாக இந்த ஊருக்கு நாங்கள் நம்ம பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஆமாம், இங்கே அண்ணன் சிங்காரவனுடைய சொந்த ஊர். ஐயா பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கில் கோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட்டில் கொலை பண்ணாங்களே, அவருடைய சொந்த ஊர் இல்லை. ஆமாம், சிங்காரம் பிறந்த ஊர் புல்வாலி, கிராமத்துக்கு பேர் புல்வாலி. தம்பி 2 கொடுத்தோன்னே